உங்கள் தலைவன் விஜய் 41 பேர் இறந்த உடனே விமானத்தில், தனி விமானத்தில், ஜெட் விமானத்தில் போயிட்டார். தனி விமானத்தில் போய் வீட்டில் போய் படுத்துட்டார். இது வரைக்கும் ஒரு வீடியோ நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த வருத்தத்தில் நான் பங்கேற்கிறேன், ஒருவேளை நான் வந்து இந்த அசம்பாவம் அதிகமாகிடுமோன்ற இதனால் வந்துட்டேன், என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இறந்த மாதிரி தானே ஒரு வீடியோ, ஆறுதல் வீடியோ கிடையாது. ஏன்னா அவரும் சேஃப், அவர் சுற்றி இருக்கிற மாவட்ட செயலாளர்ந்து வட்ட செயலாளருக்கும் சேஃப். அப்பாவி பொதுமக்கள் நீங்கள் தான் செத்து போனீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் அசிங்கமாக பேசுனீங்க, ஆபாசமாக பேசுனீங்க, சீமான பேசுனீங்க, சமூகத்தில் போலீஸ்காரனை திட்டினீங்க, எல்லா வீடியோவும் இப்போது அவன்கிட்ட இருக்குது. நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க. அவன்கிட்ட இருக்குது. அவன் காவல்துறைக்கு அனுப்பிச்சி விட போகிறான். அல்லேக்கா வந்து உன்னை தோலை உரித்து தொங்க விட போகிறானுங்க. ஏன்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக பேசிட்டீங்க. நீங்கள் அரசியல்னால் என்னன்னு தெரியும். மலைக்காக போராடுறோம், மண்ணுக்காக போராடுறோம், ஜல்லிக்கட்டுக்காக போராடணும், இப்படி பாரம்பரியத்துக்காக போராடுறோம், நாளை எதிர்கால பிள்ளைங்களுக்கு போராடுற எங்களுக்கே பல வழக்குகள். அந்த வழக்குலேருந்து எப்படா வர்றதுன்னு ஜட்ஜி சொல்கிறாரு. ஏயா இதுக்கெல்லாம் போய் கூட்டிகிட்டு வரீங்க? இவனுங்களே என்ன தப்பு பண்ணானுங்க? ஏரியை சுத்தம் பண்ண தப்பா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அவனை வெளியே ஓடியான்றாரு. ஏரியை சுத்தம் பண்ணதுக்கு எங்கள் மேலே வழக்கு, ஏரியில் இருக்கிற குப்பைகளை எடுத்துன்னு போய் வெளியே அப்புறப்படுத்தி எங்கள் மேலே வழக்கு. நீங்கள் ஒம்பிழுத்துருக்கீங்க. தயவு செய்து இனிமையாவது புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒம்பிழுத்து வச்சுருக்கீங்க. ஒரு தலைவனை நேசிங்க. நீங்கள் முதலமைச்சராக கொண்டாடுங்க. அந்த தலைவன் உங்களை நேசிக்கிறானன்றது முதல்ல பாருங்கள். ஓடி போகிறதுக்கு தலைவன் இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, சீமான் மாநாட்டில் ஒரே ஒருத்தன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு ஒரு சின்ன செய்தி வரட்டும். சீமான் மீட்டிங் முடிஞ்சு எங்கே போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருன்னு பாரு. அது தலைவனுக்கு அழகு. மொத்த மாவட்ட செயலாளர் அங்கே தான் இருப்பான். ஒருத்தனுக்கு அடிப்பட்டுருக்கும் 10 பேர் இருப்பான். ஏன்? அவன் சீமான் அவர்கள் அவனை தன்னோட ஆளாக பார்க்குறார். சீமான் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம், விமர்சனம் இல்லாத மனிதர்கள் இல்லை. அவர் தன்னோட ஆளாக பார்க்குறார். தயவு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் தெரியாமல் நீங்கள் நிறைய வாக்குகள் இனிமேல் வரும் உங்களுக்கு. இனிமேல் நீங்கள் வந்து விஜய் மாநாட்டுக்கு போனால் பின்னாடி வண்டி பின்னாடி சாரியாக ஓடுறது, தாவறது, குதிக்கிறதெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு வண்டி போலீஸ்காரங்களை ஒன்றும் செய்ய மாட்டான், விட்டுருவான். மொத்த வண்டி ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு வண்டிக்கு 15,000 20,000 பெனால்ட்டி அடிப்பான். நீங்கள் அங்கங்கே தாவறீங்க பார்த்தியா, உங்களை ஃபோட்டோ பிடிச்சி இணையதளத்து எந்த ஊருக்காரன் என்னன்னு பாரா தூக்கிடாவின, உன் மேலே வழக்கு வரும் வீட்டுக்கு. நீங்கள் ஒவ்வொரு வழக்கையும் எதிர்கொள்ள முடியாமல் தவிப்பீங்க. திமுக அவங்கள முடிவு கட்டிடுச்சு. 2000 கோடி கொடுத்து விஜய் அரசியலுக்கு இறக்கணும் திமுக தான்றாங்க. இன்றைக்கி திமுக அந்த அனுதாபத்தை விஜய் நம்மளோட வளர்ந்து விட்டானோ, நம்ம சொல் பேசி கேட்காத போய்ட்டோட முடிக்க போகிறதும் அவங்க தான். திமுக ஒருத்தனை வளர்க்கும், ஒருத்தனை அழிக்கும், அதை தான் செஞ்சு நிற்குது. விஜய் பரவாயில்ல, 2000 கோடி 3000 கோடி அவர் பேமெண்ட் பைசா வாங்கிட்டு இருப்பார். செத்து போன 40 கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் 46 பேரோ அந்த மாநாட்டோடு செத்தவங்களோட சேர்த்து. இங்கே 41, அங்கே 43, 41, 44 பேர் 45 பேர் செத்து போனீங்க.